கர்த்தர் பார்த்துட்டு இருந்தார். அண்ணாலே நீ மன கிளேசத்தினால அழுவுறது வேறம்மா, அது பேர் பட்னி. அதுதான் கர்த்தர் பார்த்தார். ஆனால் உள்ள உடஞ்சி நீ அழுதுட்டு இருக்கிற, பட்னியா இருந்தால் நீ அழுவுற. ஆனால் அந்த பட்டினியே என்னிடத்துல உள்ள உடஞ்சி சொல்லும் போதோ அதே நான் ஃபாஸ்டிங்கா மாத்துறேன். எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது போல எல்கானா சொல்லுகிற வார்த்தை, 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு விசேஷம் அல்லவா. எல்கானா தயவு செய்து இந்த வார்த்தையை சொன்னார். எல்லா தீமைக்கும், என் உடைப்புக்கும், என் வேதனைக்கும் நீதான் காரணம். இதெல்லாம் மனசுல போட்டு ஒரே ஓட்டமாக தேவ சமூகத்துல ஓடி முழங்கால் படிட்டு ஜெபிக்க கூட தெரியாமல் பிதற்ற ஆரம்பிக்கிறார். என் திருமணம் ஆனதிலிருந்து எவ்வளவு நெருக்கப்பட்டாலோ அத்தனை ஜனங்கள் சொன்ன வார்த்தைகள், அவமானங்கள், திருமணம் செய்து கொண்ட பிறகு நான் உயிரோடு இருக்கும் போதோ என் கணவனுக்கு இன்னொரு திருமணம். இனிமேலும் யாரும் நம்புறதுக்கு, இனிமேல் யார் என்ன உள்ளத்தை உடைத்தால் என்ன. இப்பொழுது சொல்லுகிறேன், படைத்தவரிடத்திலே நான் வருகிறேன். நீங்க தான் சுவாமி என்ன படைச்சீங்க. ஒருவேளை உன் பிள்ளை நிமித்தமா உடைக்கப்பட்ட தகவனை, தாய், கணவன் நிமித்தமா உடைக்கப்பட்ட மகளே, மனைவி நிமித்தமா உடைக்கப்பட்ட மகனே, நம்பினவர் நிமித்தமா உடைக்கப்பட்ட இருதயமே, உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, எஸ்